வணக்கம் டேங்க்ரட்ஸ் லிசனர்ஸ். பைக்கிங் சீரீஸில் இப்போ கேட்க போகிற எபிசோட் வந்து குரூப் ரைட்ஸ் பற்றியும். ஸோ குரூப் ரைட்ஸில் ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்ன நடந்திருக்கு, அதே மாதிரி ஒரு சில பைக்கிங் கம்யூனிட்டியில் நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு சில கான்சிக்வன்சஸ் பற்றியும், அதில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் பற்றியும் பேசியிருக்கோம். இது வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் வந்து அவங்க ஓவர் கம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இது வந்து யாருமே நாங்கள் மென்ஷன் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணி பேசலை, ஒரு சில கம்யூனிட்டியில் நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ எபிசோட் கேளுங்க. எனக்கு ஒரு படம் பைக்கோட கிரேஸ் அப்படின்றதுல வந்து பொருளாதாரில் வந்து வண்டி எடுக்க போவான். அவன் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட காசு இருக்காது, அவனால அஃபோர்ட் பண்ண முடியாது. அவன் கன்சிஸ்டன்சியா போய் மனோபலம் நோண்டிட்டே இருப்பான். அவன் கடுப்பாய் எல்லா டாக்ஸும் நானே கொடுக்கறா எடுத்துக்கிறான். அவன் பைக் எப்படி சூஸ் பண்ணுவான் நீங்க பாத்தீங்கன்னா, போயிட்டே இருக்கும்போது திடீர்னு தடுக்கும், இந்த வண்டி டக்குன்னு சூஸ் பண்றான். அப்ப ஒரு பிஜிஎம் ஒண்ணு வரும், அந்த பொல்லாதவன்ல வந்த ஒரு பைக் பிரேக் அடிச்சா சவுண்ட் வரும். அந்த ஆரன் டைப் வந்து இப்ப இல்ல. அந்த படம் 2007, நான் வந்து ஒரு 8 படிக்கும். அந்த படத்துல நான் ரொம்ப கிரேஸா இருந்தேன். நீங்க நம்புறீங்களா இல்லையா தெரியல, நான் 220 வாங்கினப்போ ப்ரோ, நீங்க நம்ப மாட்டீங்க. அது நான் வாங்கினப்போ வந்து வண்டியோட ஸ்டாக் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிருந்தாங்க. நான் வந்து படிக்கட்டு ஏறி வந்து எந்த வண்டி மொதல் பாக்குறோமோ அந்த வண்டி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வண்டி தான் நான் வாங்கினேன். 220 நம்ம கண்ணில் ஃபர்ஸ்ட் எந்த 220 படுதோ அந்த 220 தான் வாங்குறோம் அப்படின்ட்டு வாங்கினேன். அந்த படத்துல இருக்கு, அந்த படத்துல அவ்வளவு கிரேஸ். அந்த படம் வந்து இப்போ நீங்க சொல்றபடி இப்ப யூடியூப்ல மோட்டோ விளாகர்ஸ் பைக்கர்ஸ் வச்சு ஒரு கண்டென்ட் போடுறது, அதெல்லாம் அந்த படம் உடச்சிட்டு எப்பயோ போயிருச்சு. அந்த படத்தை வந்து பைக்கோட தான் டிராவல் ஆகும். அந்த பைக் தான் கடைசியில எண்டு கார்டு போட்டு போகும்போது பைக் தான் படம், பைக் தான் படம். ஏன்னா அப்ப ஒரு கிரேஸ் இருந்துதான் வண்டி வாங்கி போட்டு தருவான், அந்த பைக் வச்சுதான் உனக்கு வேலையே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா மூவ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி வந்து இப்ப எப்படி சொல்றது, ஒரு சில படம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரல. ஏன்னா அது ஒரு அப்ப வந்து ஒரு யூனிக்கான ஒரு கண்டென்ட்டா அது மாறிச்சு. ஆனா இப்ப வந்து பல்சர் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பல்சர் எல்லாம் எடுத்தாங்க, அண்டர்ரேட்டடா இருந்தது. ஆனா இப்ப வந்து அப்படியே பைக்ஸ்ன்றத வந்து ஓவர் ஆக்கிட்டாங்க. பைக்ஸ் வந்து இது பிரிச்சிட்டாங்க. அதாவது எல்லா கைண்ட் ஆஃப் நாலேஜ், எல்லா கைண்ட் ஆஃப் மாடல், பிராண்ட் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு பிஎம்டபிள்யூல கார் இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க, பிஎம்டபிள்யூ பைக் இருக்கா அப்படின்ற மாதிரி பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி ஆயிருச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய ஒரு அப்கிரேட் ஆயிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பாயிண்ட் நீங்க சூஸ் பண்றது வந்து அது ஒரு பாயிண்ட்ஸா சொன்னீங்க. அடுத்து வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு ஹாஃப்குள்ள போலாம் அப்படின்னா வந்து நீங்க ரைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதோட பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் இல்லைன்னா நீங்க போய் ஃபேஸ் பண்ண விஷயம். நாங்க ஃபேஸ் பண்ண விஷயம் நாங்க சொல்றோம், நீங்க கேட்டீங்கல்ல கம்யூனிட்டி ஒன்னு இருந்துதா, அதை எப்படி வந்து டயர் பண்ணாங்க சொல்றோம். சூப்பரா சொல்லுங்க. நான் இந்தியா ஃபுல்லா போயிருக்கேன் ப்ரோ. நான் லடாக்லாம் வந்து 2009 முடிச்சிட்டேன். அந்த டைம்ல நம்மகிட்ட சோசியல் மீடியா எல்லாம் கிடையாது, இந்தியா ஃபுல்லா போயிட்டேன். எனக்கு பெஸ்ட்னு எல்லாமே ஒரு பிளேஸுமே பெஸ்ட் தான் ப்ரோ. எப்படி சொல்றது, இங்க இருந்து நம்ம தஞ்சாவூர் போனாலுமே புதுசா போற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா ஒரு டைம்ல பார்த்ததே இன்னொரு டைம்ல பார்க்க மாட்டோம். ஆமா, அதுதான் ரைடிங்ல வந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்டினேஷன் மேட்டரே கிடையாது. நம்ம போற டைரக்ஷன் தான் அதெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த கோட்ஸ் எல்லாம் போடுவாங்களே, இட்ஸ் நாட் அபவுட் தி டெஸ்டினேஷன், இட்ஸ் அபவுட் தி டைரக்ஷன். அதெல்லாம் வந்து 100% உண்மை. அது வந்து ஃபீல் பண்ணி ஓட்டுறப்பதான் தெரியும். அந்த மாதிரி பெரிய ஃபேவரட்னு எல்லாமே ஃபேவரட் தான். பட் ஆனா நீங்க கேட்ட மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஞாபகார்த்தமான ஒரு திகிலான எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு. நாங்க வந்து ஒரு காஸ் ரைட் பண்ணோம் ப்ரோ. நாங்க எங்க கிளப்ல இருந்து ஒரு 3 பேர் மட்டும் பண்ணோம். நோ ரேப், சே நோ டு ட்ரக்ஸ், சைல்ட் ரேப், அந்த இது பண்ணோம் நாங்க. அது வந்து எப்படி பண்ணோம், அது பண்ணோம் ப்ரோ. அது வந்து எப்படின்னா 4 daysல வந்து பாத்தீங்கன்னா 4800 கிலோமீட்டர் சம்திங் நாங்க பண்ணோம். 4 days ஸ்டார்டிங். ஆமா ப்ரோ, ஸ்டார்டிங் ஃப்ரம் திருச்சியில இருந்து பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லா அப்படி கோஸ்டல்லே, மும்பைல இருந்து அப்படி கோஸ்டல்லே வந்து கன்னியாகுமரி வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லா போய் திருப்பி நாங்க சென்னை ஃபுல்லா வந்து திருச்சி வந்தோம். வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லா கவர், சவுத் இந்தியா ப்ராப்பர், அந்த நார்த்ல கோல்டன் குவாட்ரலேட்டர் இருக்க மாதிரி சவுத் குவாட்ரலேட்டர்ல அது பண்ணோம். அது 4 daysல பண்ணோம். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து திருச்சியில இருந்து ஹைதராபாத் வரையும் போயிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக் வந்து எப்பயுமே கம்ப்ளீட்டா அடிச்சிருவோம் எப்பயுமே. ஸோ அந்த டைம்ல நைட் ஹைதராபாத்ல வந்து ஒரு ஆஃப்டர் 1க்கு மேல, மிட் நைட்டுக்கு மேல என்ன ஆச்சுன்னா,
எங்களுக்கு ரோட்ஸ் தெரியல. ஹைதராபாத் டு மும்பை போற வழியில எங்கேயாச்சும் டென்ட் ஸ்டே தான் ஃபுல்லா நாங்க பண்ணோம். ஸோ ஓகே டென்ட் ஸ்டேல வந்து டென்ட் ஸ்டே பண்றதுக்கு ஒரு இடம் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இல்ல முடிஞ்ச மர்மமான அளவு எதனா நம்ம கதை வரப்பதான் மர்மமான ஆமா கதைகள் ப்ரோ, எதனா வர ப்ரோ கண்டிப்பா அப்படிலாம் அந்த இருந்தா மாதிரிதான் இருக்கு. இல்ல ஏதாச்சும் இல்ல இப்ப ரொம்ப நைட் பெரிய டைம் ரொம்ப பெரிய கதை கிடையாது. இல்ல இல்ல ஐயா அவனை பேச விடுங்க ஐயா, பயங்கரமா நீங்க கிடையாது. அமைதியா இருக்கீங்க, நோண்டி நோண்டி கேட்டுன்னு இருக்கீங்க, இருங்க ஐயா. இருங்க இல்ல 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 இருங்க நீங்க கடைசியில சொல்லுங்க ப்ரோ. கடைசியில திடீர்னு பேய் கதை இருப்போது அப்படின்ற மாதிரி. பேயெல்லாம் ஐயா இல்ல ப்ரோ, பேய் பேய்லாம் இல்ல, மாதிரி கம்முனு பேயெல்லாம் இருங்க. கிடையாது. ம், ஸோ ஓகே எப்படி இருந்துச்சுன்னா ப்ரோ, நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, ஹைதராபாத்ல இருந்து டுவர்ட்ஸ் பாம்பே போற ஹைவேஸ்ல ஹைதராபாத்தை கிராஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒரு பங்க்ல ஸ்டே பண்ணிக்கலாம் நாங்க போனோம். ஸோ நாங்க ஓகே அந்த ஹைதராபாத்ல இருந்து பாம்பேக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே தான் இருந்துச்சு. ஸோ ஆமா எக்ஸ்பிரஸ் வேல இருந்து அதுல பைக் அலௌட் கிடையாது. ஸோ ஓகே அதுக்கு கீழே நாங்க தெரியாம மேல ஏறிட்டோம். எங்களுக்கு ஓகே அது தெரியாது. மிட் நைட் 1 o'clockனால பெரிய செக்கிங் ஒன்றும் அந்த டைம்ல இல்லை. நாங்க பாட்டு ஏறிட்டோம். ஏறிட்டு போகும்போது ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் நாங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஃபெலோ பைக்கர் ஒருத்தர், அவர் கார்ல வந்துட்டு இருந்தார். அவர் ஒரு பைக்கர் தான். அவர் வந்து ஓகே சொல்லிட்டு போனது, இது வந்து எக்ஸ்பிரஸ் வேங்க, இங்க வரக்கூடாது. அந்த ஊர்க்காரங்கனால அவங்களுக்கு வந்து தெரியும், இந்த சைடு ஒரு ம் கேப் இருக்கும் கொஞ்சம் தூரத்துல 1 கிலோமீட்டர்ல, ம் அது ம் வரைக்கும் நான் வரேன், உங்களுக்கு கீழே இறக்கி விட்டுறேன், கீழே தான் அந்த ரோட்ல எல்லாம் போகணும்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. ஆ அந்த ரோட்ல இறங்கிட்டோம். ஓகே இறங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour நாங்க சின்ன சின்ன ரோட்லயே போயிட்டு ஆ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஹைவேஸ்ல ஜாயின் பண்றோம். ஓகே அந்த ஹைவேஸ் எப்படி தெரியுமா இருந்துச்சு, இது வந்து ஆ எப்படின்னா பயங்கரமான குளிர், டிசம்பர் டைம்ல செம்ம ஐயோ குளிர். நான் ஆ வந்து ஒரு ஒரு பனியனு, மேல எங்க ஆ டீம் டிஷர்ட், ஆ அதுக்கு மேல தெர்மல் வேர், அதுக்கு ஆ மேல ஒரு ரைடிங் ஜாக்கெட், அதுக்கு மேல ஒரு ஸ்வெட்டர். ஆ இது போட்டும் குளிர். ஆ ஸோ வந்து அப்போ வந்து 6 டிகிரி இருந்துச்சு ஆ ஹைதராபாத் டெம்பரேச்சர். ஆ 6 டிகிரி இருந்துச்சு. லடாக்ல எல்லாம் இருக்கும், ஆனா நம்ம அந்த இடத்துல ஃபாஸ்டா ஓட்ட முடியாதனால நமக்கு விண்டு மேல படாது, ரொம்ப ஆ ஸ்லோவா தான் போவோம், 30-40 தான் போவோம்னால விண்டு வந்து ரொம்ப மேல படாது. இங்க வந்து 90-100 க்ரூஸ் பண்றாங்க, செம்ம குளிர் எங்களுக்கு. ஆ அந்த டைம்ல வந்து we were mentally out, எங்களுக்கு வந்து ஆ மைண்ட் வந்து இல்லவே இல்ல. அப்போ ஆ வந்து ஒரு 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 ஹைவேஸ்ல இருந்து ஜாயின் பண்ணுச்சு. ம் ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு திக்லான்ல இருக்கோம், யாருமே கூட இல்ல, நைட்டு 1:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு, 3 பேர் தான் இருக்கோம், குளூரு, ஆ யாருமே இல்லாம ஒரு இருட்டுக்குள்ளே சுத்திட்டு ஒரு ஒரு ஹைவேஸ்ல ஏறோம். அந்த ஹைவேஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இந்த ஒரு ஹாரர் மூவில எல்லாம் வந்து ஆ ஆஹ், நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுரும் அந்த பேய். ஆமா ஆமா அந்த இடம் பாத்தீங்கன்னா நமக்காகவே டிசைன் பண்ண இடமா இருக்கும். நீங்க போய் ஆமா ஒரு 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 கடையில போய் பாப்பீங்க, அந்த கடை அப்பதான் செட் பண்ண கடை மாதிரி இருக்கும். ஒரு கண்ட்ரோல் என்வரான்மெண்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கடை ஆமா வந்து உங்களுக்காகவே அந்த பேய் வந்து அந்த கடையை உருவாக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆ, பொம்மை செட்டப் மாதிரி இருக்கும்ல அப்படியே பாக்குறதுக்கு. ஆமா அதே மாதிரி ஒரு ஒரு ஐஸ்கிரீம் கடை போவோம், அந்த ஐஸ்கிரீம் கடையில ஒரு தள்ளு வண்டியில போறான்னு வச்சுக்கோங்க, அந்த ஐஸ்கிரீம் தள்ளு வண்டி கடை அங்கேயே நிக்கும். ஆ அந்த மாதிரி அந்த ரோடு புதுசா லே பண்ண ரோடு. ஓகே ரோடு கீழே பாத்தீங்கன்னா புல்லு, ஆ ரோட விட்டு இறங்கினா மண்ணெல்லாம் கிடையாது, ஃபுல்லு கிராஸ் லேண்ட் மாதிரி. ஓகே போல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு போலும் ஃப்ரெஷ்ஷான பல்பு, அந்த பல்ப் ஓகே ஸ்ட்ரீட் லைட் பல்ப்ஸ். ஓகே பின்னாடி முன்னாடி யாருமே இல்ல. ஆ நம்ப ஆ மாட்டீங்க, 1:30 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் 1 hour அந்த ரோட்ல வந்தோம், ஆ யாருமே இல்ல. ஆ ஒரு ஸ்பீடு பிரேக்கர் கிடையாது, ரோடு ஆ பக்கா கிளீன் ரோடு. ஒரு ஓகே சின்ன மண்ணு, குட்டி மண்ணு துகள் கூட உங்களால பார்க்க முடியாது, அந்த அளவு மண்ணு. ஓகே யாருமே இல்ல, ஆ ஃபுல் பனி. ஆ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்பா திக்கு 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 நாங்கெல்லாம் திக்குன்னு வந்து, இருக்கும் ப்ரோ. நீங்க நம்புறீங்களோ இல்லையே ப்ரோ, எங்களுக்கு வந்து எங்களோட மைண்டுக்கு தெரியுது இது பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா அப்படின்னு தெரியுது. ஆமா ஆனா ஆமா கண்ணால நம்ப முடியல. ஆமா சோ நமக்கு வந்து அந்த ஜெனரல் நாலேஜ் வந்து நமக்கு தெரியுது, பேயெல்லாம் உலகத்துல கிடையாதுன்னு தெரியுது. ஆ ஆனா நம்ம கண்ணு நம்ப முடியல, கண்ணு வந்து வேற சொல்லுது. ஆ அது எப்படி இருக்குன்னு உங்களால அதை போர்ட்ரே பண்ண ஆ முடியுதா? புரியுது மைண்ட் புரியுது ஒண்ணு புரியுது புரியுது புரியுது. மைண்டுக்கு ஒண்ணு தெரியுது, ஆனா கண்ணுக்கு வேற ஆ தெரியுது. ஆமா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆமா அப்படி அப்படியே போயிட்டு திக்கு இருந்தோம் நாங்க, திக்கு திக்கு அதுதான் திக்கு எங்களுக்கு இருக்கும், அந்த ரஷ் இருக்கும் சா பாருங்க ஒரு மாதிரி. அப்பா ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் ஒரு பங்க பார்த்து, அங்க பெட்ரோல் பங்க்ல பார்த்து டென்ட் அடிச்சுட்டு காலைல எந்திக்கிறோம். நாங்க பங்க் ஆ போட்டு ஸ்டே பண்ண இடம் ஒரு யூரின் பண்ற பிளேஸ். அந்த மாதிரி ஐயோ ஒரு இடத்துல பார்த்தா போதுண்டான்ட்டு அந்த இடத்துல டென்ட் போட்டோம். காலைல எந்திரிச்சு ஓகே பாக்குறோம், ஃபுல்லா செவுத்து ஃபுல்லா யூரின் அடிச்சு வச்சிருக்கானுங்க. ஐயா அந்த ஆ மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணுவோம். அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா அது ஒண்ணு. ஓகே ஓகே ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஒரு ஒஸ்ட் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸா? அது ஒஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, ஃபன்னின்னு வேணா சொல்லலாம். இதே ஓகே மாதிரி இன்னொரு ரைடு ஆல் இண்டியா ரைட் பண்ணும்போது ப்ரோ, இது ரொம்ப பேக், ரொம்ப பழசு, கேடிஎம் 2013-15 பண்ணும்போது ஓகே நாங்க வந்து ஆல் இண்டியா ரைட் பண்ணும்போது எங்களால முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி ஓகே ரிட்டர்ன் போயிடுவோம். இதே ஆ மாதிரிதான் ஒரு இந்த இத்தனை கிலோமீட்டர் பண்ணுங்கிற இது முடிஞ்சு ரிட்டர்ன் ம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். கொச்சியில வந்து நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம். ஓகே கொச்சியில ஸ்டே பண்றப்போ எங்களால சுத்தமா முடியவே இல்லை. இதுக்கப்புறம் நேரா கொச்சியில இருந்து திருச்சூர், கோயம்புத்தூர், திருச்சின்னு வந்துடுறோம். ஆனா ஓகே வந்து நாங்க கன்னியாகுமரி போயிட்டு சுத்திட்டு போறதா பிளான்.
ஓகே போறோம்ட்டு நாங்க பாட்டுக்கு வந்து படுத்துட்டோம். அல்ல வேணாம்டா, நம்ம வேற போஸ்ட் எல்லாம் வேற போட்டோம். இத்தனை கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, 12,000 கிலோமீட்டர் ஓட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் எல்லாம் பண்றோம். ஐயோ நம்ம போஸ்ட் வேற போட்டோமே, சரி என்ன பண்றோம், உட்காந்து வீல சுத்திக்கிட்டே இருக்கோம் கிலோமீட்டர் ஏற வரையும். அப்படி இல்லை, ஏன்னா பொய் சொல்லியாச்சும் அதை நம்ப வைக்கணும்ல பாக்குறவங்களுக்கு. அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஃபீல் பண்றோம், ஐயோ நம்மளால முடியாம போச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நல்லா தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில நாங்க என்ன யோசனை தெரியல, எல்லாத்தையும் மறந்துட்டு கிளம்பி திருப்பி போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஒரு தூக்கம் எங்களுக்கு. நைட்டு 7 மணில இருந்து அடுத்த நாள் 11-12 மணி வரைக்கும் தூக்கம். நாங்க மறந்துட்டோம் அந்த மாதிரி பேசினது. கிளம்பி பேக் பண்ண அப்படின்னு 5-6 பேர் வந்து அப்படியே பேக் பண்ணி போக ஆரம்பிச்சோம் நாங்க பாட்டுக்கு. அது வந்து ஒரு காமெடியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு 100 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. லைக் இப்ப நீங்க டென்ட் பிட்ச் பண்றீங்கல்ல, லைக் பிட்ச் பண்ணும்போது லைக் அந்த பெட்ரோல் பங்க்ஸ் ஜெனரலாவே விடுறாங்களா இல்ல லைக் யூ லைக் do you face any difficulties? as per government law வந்து நோமேட்ஸ்க்கு பெட்ரோல் பங்க்ல நைட் ஸ்டே பண்ண அலோ பண்ணணும். ஓகே ஓகே. அதாவது இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போறவங்களுக்கு ட்ரக்லே பே இல்லைன்னா, அந்த சைடு பக்கத்துல எதுவும் இல்லைன்னா பெட்ரோல் பங்க்ல ஸ்டே பண்ண அலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நீங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், நீங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத ஆஃப்டர் 9 நம்ம நினைக்கிறேன், அதுக்கு மேல வந்து யூ கேன் ஸ்டே இன் பெட்ரோல் பங்க்ஸ். ஓகே ஓகே. ஆமா, அது நானும் படிச்சேன். அது ஏதோ ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியன் ஆயில்லாம் வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் தானே. ஸோ அதுல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீடியோ போட்டு நான் வந்து இப்போ எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இப்போ நம்ம எக்ஸல்ல ஒருத்தர் போனவர் வந்து அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அவர் ரூம்ஸ்ல எடுக்கிறத விட ரூம்ஸ்ல தங்கினது அவர் வந்து பெட்ரோல் பங்க்ல இருக்கும். ஆமா, பெட்ரோல் பங்க்ல தான் அவர் தங்கினார். ஏன்னா நீங்க சொல்றபடி பட்ஜெட் அந்த மாதிரி இருக்கும். இல்ல பட்ஜெட்ங்கிறதோட நமக்கு வந்து ரூம் தேடி அலைய வேணாம். ரூம்ல போனோம்னா நம்ம இங்க இருந்து மேல எடுத்துட்டு போய் வச்சு லக்கேஜ் ஃபுல்லா வச்சு எடுத்துட்டு வரணும். நாங்க எப்படி எங்க கிளப்ல பண்ணுவோம்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நாங்க வந்து ரூம் போட்டுருவோம். ட்ரெஸ் வாஷ் பண்றதுக்காக நைட்டு வாஷ் பண்ணி காய போடுறதுக்காக ரூம் போடுவோம். மேக்ஸிமம் குளிச்சிருவோம், அங்கேயே குளிச்சிருவோம், பங்க்லயே குளிச்சிருவோம். புது ஃப்ரெஷ்ஷா ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்போம், அதனால ஒன்னும் தெரிஞ்சுக்காது. எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னபடி நாங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இதே மாதிரி த்ரில்லுன்ற மாதிரிதான் போச்சு. என்னன்னா நானும் என் ஃப்ரெண்டும் என் பைக்ல வந்து ஒரு எப்படின்னா பேசிட்டு இருந்தோம். October 1-2 அந்த மாதிரி லீவ் வரும்போது அவனுக்கும் லீவ் வந்து ஏன்னா சாட்டர்டே லீவு, ஏற்காடு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி காலையில இருந்து பேசிட்டு இருந்தோம். எங்க போறோம் தெரியாது. திடீர்னு சாயந்தரம் வந்து ஏற்காடு நீங்க கிளம்பிட்டு வா, நான் லாக் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு போறோம். கரெக்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்க இருந்துன்னா கரெக்டா மதுரவாயில் இறங்குனதுக்கு அப்புறமா விழுப்புரம் போறதுக்குலாம் மழை ஆச்சு, நவுத்துது. திடீர்னு நாங்க ஒரு இடத்துல போய் நிக்கிறோம். அந்த இடத்துல வந்து அப்பதான் சீட்டுக்குழிக்கு போடுறானுங்க, கை தூக்கி அப்பதான் சுத்திட்டு இருக்காங்க. எங்கடா போலாம், டே இப்படி ஏறினா கொல்லிடா, இப்படி ஏறினா ஏற்காடுறா, எங்கிட்டா போலாம், அப்பல கொல்லி போயிடலாம். நாங்க 2 பேரும் டே நடுங்கிட்டு இருக்கோம்டா. அப்போ எங்களுக்கு வந்து அந்த ஒரு இதெல்லாம் நான் வாங்கல, அந்த ரெயின் கவர்ஸ் அதெல்லாம் வந்து பேக் வாங்கல, எல்லாமே நடந்துருச்சு. அவன் அப்பே நான் சொல்லிட்டான், இல்ல பின்னெல்லாம் நான் அடிக்க முடியாது, நான் ஓட்டுறேன். நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தடுமாறுறேன், அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ஓட்டினா, நானும் மாத்தி ஓட்டினேன். அந்த சேலம்க்கு ரைட் கட் பண்ணுவாங்க தெரியுமா, உளுந்தூர்பேட்டை டோல்ல இருந்து. நான் என்ன பண்ணேன், அங்க போயிட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்ல கட் பண்ணேன். அது என்ன இடம்னே தெரியாது சார், என்ன இடமே தெரியாம நாங்க முன்னாடி போறோம். எங்களை நம்பி பின்னாடி ஒரு கார் வருது. நாங்க தெரிஞ்சிருச்சு, அந்த ரோடு ஆத்தூர்ல தாண்டா போய் கட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு நாங்க போய் கட் ஆகி போயிட்டோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 2வது கொல்லியில இருந்து நாங்க வேற ஒரு சைடு வந்து ஆத்தூர் சைட்ல இருந்து இறங்கணும்ன்ற ஒரு ரூட் இருக்கு. 2 கிராமம் வரும், ரோடு நல்லா இருக்கும். ஆமா ஆமா, ஒரு சில இடத்துல ரோடு இதுவா இருக்கும், ரொம்ப விண்டேஜா இருக்கும், இறங்கி மேடுலாம் இருக்கும், ஜம்ப் பண்ணி போற மாதிரி ஆஃப் ரோட் பண்ணி ஓட்டலான்ற மாதிரி கார். இது என்னன்னா நான் வந்து பைக்ல போறேன், பின்னாடி வந்து ஒரு கார் வருது, அதுக்கப்புறம் 2 பைக்கர்ஸ் வராங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இறங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டேன், இல்ல எப்படின்னா இருட்டிருச்சு, 5:45 இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இறங்குனா ஷார்ப்பா 1.25 ஹவர்ல இறங்கிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க இது மாறிட்டீங்க, திருப்பி மேலேயே போயிட்டு அந்த கோயில தங்கிடுங்க அப்படின்ட்டாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன பீப்புள்ஸ் தான் சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் போனேன் நீ இப்படியே போனா எதிர்க்க வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வந்துட்டே இருக்கும், வண்டி வராமலாம் இருக்கு, வண்டி வந்துட்டே இருக்கும், 2 ஊர் வரும். அந்த 2 ஊரை நீ தாண்டிட்ட அப்படின்னா நீ ஜெயிச்சுட்ட, இல்லன்னா நீ தயவு செஞ்சு எங்கன்னா போயிடு, அங்க மட்டும் தங்கிடாதீங்க அப்படின்னாங்க. அதாவது அவனுங்க கார் வச்சிருந்தாங்க, நீங்க முதல்ல போறானா அவனுங்க போல, நான் முன்னாடி போறேன், பின்னாடி வந்தானுங்க. ஒரு கட்டத்துல அவனுக்கு எங்க போனானுங்களே தெரியல, சிக்னல் வேற இல்ல. அப்புறமா போன் பண்ணி எங்கடா இருக்கீங்கன்னா, இப்பதான் ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் ஊர் இருந்ததுல அங்க ஒரு கடையில சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா. டேய் இறங்குவோமா இல்லையானே தெரியாதுடா, நம்ம உளுந்தூர்பேட்டையில போய் சாப்பிட்டுக்கலாம்டா. நைட்டு 1:30 மணிக்கு
11:30 மணிக்கு 10:30 மணிக்கு உளுந்தூர்பேட்டையில இருந்தா நான் 1:30 மணிக்கு 3 மணிக்கு வீட்டுக்கே வந்துட்டேன். நீங்க எப்படின்னா போய் தொலைங்க, நான் வீட்டுக்கு வந்து படுக்கிறேன்னு வந்துட்டேன். அது ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. மழையில ஓட்டுனது, அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஏற்காடுல. அதே மாதிரியே நாங்க திருப்பி என் ஃப்ரெண்டு பைக் ஆனதுக்கு அப்புறமும் நாங்க அதே மாதிரி ஏற்காடு போறோம். அதே மாதிரி மழை, அதே ரோட்ல நாங்க மீட் பண்றோம் 2 பைக்கு. அது ஒரு கோயின்சிடென்ஸ் மாதிரியே தான் இருந்தது எனக்கு. அது ஒரு த்ரில்லா இருந்தது. ஒஸ்ட்ன்றது எப்படின்னா, நான் கொஞ்சம் தனியா ஓட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் குரூப் ரைட்ல ஓட்டினா அந்த ஹேண்ட் சிக்னல்ஸ் எல்லாம் தெரியும். நம்ம அதுக்குள்ள போய் அதை கத்துக்கினா அவங்க எல்லாம் போவாங்க. இந்த டேக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க, நம்ம போவோம். நம்ம நீங்க எங்க வண்டி எடுத்திருக்கீங்க, எந்த பிராண்டுன்னு தெரியுமா? நாங்க போனோங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு கிளப், இதுல இருந்து ஒரு கிளப், ஒரு 3 கிளப். ஏன்னா அவங்களுக்கு 3-4 அந்த டீலர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? இங்க இருந்து போகும்போதே நீங்க சாப்பிட்டுட்டு பில்லு பே பண்ணுங்க, நான் கொடுத்து உங்களுக்கு கிளைம் பண்ணி வாட்ஸ்அப்ல கூகுள் பேல சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு. இங்க ஒரு 10 பேர் ஏங்க அது கூட்டமா போனாங்க, கும்பலா போனாங்க, பெரிய கும்பலா போனாங்க. அது ஆனா அதுக்கு மேல ரொம்ப டீப்பா போயிட்டு நாங்களும் போனோம். போயிட்டு காசு கடைசியா கொடுங்க, ஒரு நாங்க ஒரு 50 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டு 2 பூரி சாப்பிட்டு டீ குடிச்சேன். ஒரு 100 ரூபாய் ஆச்சு. எனக்கு போய் கேட்கறது 100 ரூபாய் தானே ஆச்சு. இதை போய் கேட்டா அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு தெரியலன்ற மாதிரி இது பண்ணேன். அப்புறம் என் கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு கொஞ்சம் மிடில் ஏஜ், ஏன்னா கொஞ்சம் வயசு ஒரு 40 கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். அவரு சொன்னாரு, இல்ல காசுலாம் கேட்க வேணாம், கேட்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே ப்ரோ, நீங்களே சொல்றீங்க, நம்ம கிளம்புவோன்ட்டு அவர் எங்க பக்கத்துல அவரும் வந்துட்டாரு. வந்துறதுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, நீங்க வாங்க, நம்ம 100 ரூபாய் கேட்டோம், நம்ம விட்டோம், அதே மாதிரி எல்லாரையும் விட்டுருந்தா அவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க. அந்த பைக்கிங் கம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கிளப்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுல ஹெட்னு ஒருத்தர் இருக்கான். அதுல இருந்து ஒரு சப்டிவிஷன்ல ஒரு 4 பேர் இருப்பாங்க. இந்த செயலாளர், பொருளாளர், அமைப்பாளர் வரும்போதுதான் பிரச்சனையே வரும். அந்த செயலாளர் பொருளாளர் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி பண்ணுவோம்? அந்த 4 பேர் யாருன்னா அந்த ஹெட்டோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கேக்க நான் சொல்றேன், என்னாச்சுன்னா இங்க இருந்து போறோம்னாங்க. சரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாங்க. சரி ஓகே ஃபைன், எல்லாம் ஓகே. லைக் நான் எனக்கு ஜென்ரலா லைக் 2 பேர் 3 பேர் தான், அதுக்கு மேல ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா லைக் என்னன்னா நான் பிரேக்ஸ் நிறைய எடுக்க மாட்டேன். ஒரு 100 150 அதுல தான் பிரேக் எடுப்பேன்னா, புதுசா வரவங்களை நான் என்கரேஜ் பண்ணுவேன், வாங்க ஓட்டுங்க புஷ் பண்ணுவேன் லிமிட்ஸை. பட் ஆனா ரொம்ப ரஷ் பண்ண மாட்டேன் அவங்கள. லைக் அவங்க டைம் வச்சிருப்போம், இந்த டைம்குள்ள இங்க போயிடணும். ஏன்னா நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம், அந்த பிளானுக்கு எந்த மாதிரி புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் ரைட்ஸ்ல எனக்கு அது தப்புன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அவங்க ஒரு 50-60 எல்லாம் ஓட்டுறது எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும். அது என்னால அதுல ஓட்ட முடியாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பெரிய பெரிய குரூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேட்ச் பிரிச்சிருவாங்க. ஏஜ் குரூப் படி பேட்ச் பிரிப்பாங்க, ஸ்பீட் குரூப் படி பிரிப்பாங்க, இல்ல சிசி கேட்டகரி படி பிரிப்பாங்க. இதுல இருந்தது அதெல்லாம் பிரிப்பாங்க. இருங்க சாருக்கு, அதெல்லாம் பிரிப்பாங்க ப்ரோ. பிரிச்சுட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தம்பி நமக்கு வேண்டப்பட்ட தம்பி, நீங்க அங்க போறீங்களா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நாங்க. அந்த படத்துக்கு ரெண்டு சீட் நீங்க மாத்திக்கிறீங்களா? இது IRCTC கூட நடந்தது. எனக்கு நடந்தது. நான் ஜெனரல் சீட் புக் பண்ணும் போது பக்கத்துல ஒரு ஆன்ட்டி இது மாதிரி பேசிட்டு, இல்ல அவங்க அம்மா பையன், அவங்க அப்பா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு பையன் கோயம்புத்தூர்ல இருந்து இதுக்கு வந்திருந்தேன். எங்கன்னா சென்னைக்கு வந்துட்டு இருந்தேன். சோ நான் சதாப்தியில புக் பண்ணியிருந்தேன். சதாப்தி அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் காசு கொடுத்து நானும் புக் பண்ணிட்டு வரேன். நானும் 2 புக் பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு அந்த இதுல வரும்ல, அந்த ப்ரிஃபரபிள்ல போட்டு விண்டோ சீட் போட்டீங்களா? எல்லாமே இல்ல, வெறும் சீட்டிங் மட்டும் தான் போட்டுட்டேன். பக்கத்துல உட்காந்து பேசுறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க. இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் வரேங்க, நீங்க கேளுங்க, எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் வரேன், எனக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பக்கத்துல கொஞ்ச நேரம் போய் உட்காந்து அவங்க அந்த அங்கிள் அங்க உட்காந்து அவர் சொன்ன, அந்த ஜன்னல் சீட் நான் அதை எடுத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, ஜன்னல் சீட் தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். கம் ஃபார் த ஃபிளைட் அப்படின்ற மாதிரி எனக்கு பக்கம் தூக்கி வர போட்டு, போங்க ஃபிளைட்ல போங்க. அதுல வேற அவங்க அந்த ஃபுட்டோட ஆர்டர் பண்ணாங்க போல. அவங்க புக் பண்ணும்போது நான்வெஜ் வெஜ்ஜெல்லாம் பாக்கல போல. அது முன்னுக்கெல்லாம் பேப்பர்ல பார்த்து, ஏன் நீங்க இதெல்லாம் கொண்டு வரீங்க, இது கொண்டு வராதீங்க, வேற கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருந்தது. ஆர்த்தடாக்ஸா கூட இல்ல. அந்த அங்கிள் அதான் அந்த சரி ஒன் ஜூஸ் அந்த மாதிரி அந்த ஆண்டி இல்ல இங்க ஈரோட்ல ஒரு இடத்துல நிக்குது, சேலம்ல ஒரு இடத்துல நிக்குது. அவரு வாங்கி ஒரு லாரி மாதிரி சாப்பிடறதுக்கு அந்த மாதிரிதான் பண்றாரு. வந்தவங்க கிட்ட பாட்டில்ல இந்த இடத்துல லேபிள் லைட்டா கிழிஞ்சிருக்கு, வேற தண்ணியை குடிச்சு
தண்ணி எடுத்து குடிச்சிட்டியா நீ அப்படின்ற மாதிரிதான் பண்ணாங்க. இதே கான்செப்ட் தான் வந்து அவர் சொன்ன மாதிரி இப்போ சிசி பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்டு நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா போயிட்டு இருந்தோம் ப்ரோ. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, லைக் குரூப் தனியா போயிட்டாங்க. லைக் அது ஒரு குரூப் தனியா போய் ஒரு குரூப் சொன்னாங்க. அது குரூப் எங்க போச்சுன்னே தெரியல எனக்கு. நானும் சரி பைக் போகுது கூட போவோமே, என்னடா ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லையடா, ஏன்னா ஒரு சிக்னல்ஸ் கூட காட்ட மாட்டீங்களா, பள்ளம் வருது. லைக் லைக் ஏன்னா உங்களுக்கு தெரியல ப்ரோ, ஒரு ரெண்டு பைக்கா போயிட்டு இருக்காங்கன்ற போது நம்ம முன்னாடி இருக்க பைக் சிக்னல் காட்டினாதான் அவங்க ஒரு பாட்டு ஹோலோ இல்ல வந்து பேரிகேட் வருதோ இல்ல எல்லாம் லைக் நடுவில் அனிமல்ஸ் கிராஸ் ஆகுது நம்மளுக்கு தெரியும். சைன் சிக்னல் எதுவுமே கிடையாது. இவங்க பாட்டு போறாங்க, நான் போற நடுவுல ஒரு வட்டமாமே அப்படின்னு சொல்லி சர்க்கிள் நாய் ஒண்ணு கிராஸ் ஆகுது. ஜஸ்ட் மிஸ் எகிரிட்டு இருப்பேன் நானு. முன்னாடி போற ஹேண்ட் சிக்னல் காட்ட மாட்டானே, ஹேண்ட் சிக்னல் காட்டல. இல்ல முன்னாடி போறவங்க உங்க டீமானே தெரியாது, அவன் ஹேண்ட் சிக்னல் காட்டுவான். அட்லீஸ்ட் நம்ம வந்து ரைட் பண்ணும்போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு நம்ம யாரோ ஒருத்தவங்க ரைட்ல கூட ரோட்ல நம்ம ரைடிங் நம்ம பாக்குறோம், ஜாக்கெட் போடுவாங்க, நம்ம காட்டுவோம்ல லைக் இந்த மாதிரி இருக்காங்க, பேரிகேட்ஸ் இருக்கு பாத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இன்டிமேட் பண்ணுவோம்ல. புதுசா ஒரு கேண்டிடேட் வர ரொம்ப அமெச்சர் பிகினர் லெவல்ல இருந்து வரான்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பண்ண வச்சுக்கோங்க, அவன் ரைடிங் கூட இன்ட்ரெஸ்ட் போயிடும். இதெல்லாம் பண்ணுவானுங்க, அவன் பைக் கூடவே வர மாட்டான், இழுத்துருவேன் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆமா வண்டியில முத கொண்டு எல்லாத்துலயும் இருக்கு ப்ரோ இந்த மாதிரி. இப்போ அதாவது இப்ப எங்க கிளப்ல எப்படி எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாத ஆளே சேர்க்க மாட்டோம் ஃபர்ஸ்ட். ஆமா, இப்போ ஒருத்தர் வந்து கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன், தனிப்பட்ட முறையா யாரு கூடயாச்சும் ரைடு அனுப்பிச்சிருவோம். ஒரு ரைடு அவன் ரைடு போறான் நீங்க போறீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு அவனை பாத்துருவோம். அதுக்கப்புறம் தான் நாங்க சேர்ப்போமே. இந்த தெரியாதவங்க வரும்போது இப்போ என் கூட ஓட்டுறவனுக்கு என்ன பத்தி தெரியும், எனக்கு அவரை பத்தி தெரியும். சோ அவர் மூலியமா இப்ப அவன் வந்து இன்னொருத்தனை கூப்பிடுறான்னா அவன் எப்படி கூப்பிடுவானா, எனக்கு பிடிக்குமான்னு யோசிச்சு கூப்பிடுவான். இவன் ரைடிங் ஸ்டைலுக்கு அவன் செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு கூப்பிடுவான். அந்த மாதிரிதான். ஆமா, அப்படி இருந்தாதான் வந்து ஈவனா இருக்க முடியும். ஆமா, நான் சொன்னல கேக்குறோம் இந்த மாதிரி. எங்க கிளப்ல ப்ரோ ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தருக்கு 55 வயசு அவருக்கு. அவர் பாத்தீங்கன்னா 55 வயசுக்கார மாதிரி இருக்க மாட்டாரு. லேடி ரைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, சோ கரெல்லாம் வருவாங்க. அந்த டைம்ல வந்து அதுக்கேத்த மாதிரிதான் எங்க கூட இருக்கவங்க எல்லாம் மேக்சிமம் இது வரைக்கும் இருக்காங்க. இதுக்கப்புறம் அதுலயும் 1-2 எல்லாம் இருந்துச்சு, அதுங்கெல்லாம் அப்படியே கழட்டி விட்டாச்சு. உடனே ரிமூவ் பண்ணிடுவோம் ப்ரோ குரூப்ல இருந்து, உடனே நீ கிளம்புன்றோம். அது இல்லாம மணி விஷயம் வந்து நீங்க அதை வந்து நீங்க அதை வந்து பாக்க சீப்பா தெரியும், ஆனா அதான் பெஸ்ட். யார் யார் சாப்பிடுறோ அதுக்கான காசு நீ கொடுத்துரு. ஆமா, அதுதான் பெஸ்ட் ப்ரோ. ஷேரிங். நான் வந்து ஒரு தோசை தான் சாப்பிட்டேன், நான் ஏன் 50 ரூபா கொடுக்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது இருக்கு, நான் பட்டிருக்கேன், நாங்க பாத்துருக்கோம். அவன் நிறைய கொடுத்தான், அவன் நிறைய சாப்பிட்டானே, அவன் மட்டும் 30 ரூபா கொடுக்குறான். எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி அவனால ஏத்துக்க முடியும், 3ஆவது வாட்டி மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும். ஆமா, இப்போ தோண ஆரம்பிச்சிடும். நீங்க சாராக்கி நானே இருக்கோம், நம்ம 3 பேர் வந்து காலையில மதியானம் நைட்டு 3 வேளை போய் சாப்பிடுறோம், ஒரு இடத்துக்கு போறோம். காலையில டீ குடிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்ப அவர் கொடுக்குறாரு நீங்க கொடுக்குறாருன்ற போது ஒரு அமௌண்ட் சேர்ந்துட்டு மொத்தமா டிவைடட் பை 3ன்னு போட்டு முன்னாடியே பேசிடுறோம். இந்த மாதிரி ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற போது நீங்க என்னென்ன சாப்பிடலாம் நான் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இப்ப நான் என்னையே எடுத்துக்கோங்க, நான் டக்குனு காசு கூடி ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நான் 2 20 ரூபா இருந்தா இருக்கு, நான் 2 டீ மட்டும் தான் குடிச்சேன், அது அவங்க கிட்ட ரொம்ப அல்பமா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்டே சொல்லி முடிச்சு இப்படிதான் பண்ண போறோம், இப்படிதான் பார்ட்டிஷன் ஆக போகுதுன்றது சொல்லிடுவோம். ஆனா அட்லீஸ்ட் வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து சொல்லிடணும், எப்படி எல்லாருமே ஈக்குவலா வாங்கிக்கலாமா, இல்ல வந்து எப்படி அவங்க சாப்பிட்டதுக்கு அவங்க பே பண்ணலாமா. அந்த வடிவேல் சொல்ற பேசி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாச கணக்கா வார கணக்கா அந்த மாதிரி கேட்டு. ஆமா, இல்ல அந்த மாதிரி கேட்டிருக்கோம் ப்ரோ. புதுசா வராங்கன்னா எப்பயுமே கேட்டுறது நல்லது தானே. இது கரெக்ட் தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஈக்குவலா ஷேர் பண்ணலான்றது இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து ஒரு ஸ்கேம், நானே பாதிக்கப்பட்டேன். இது வந்து ஒரு நல்ல ஸ்கேம் தான், செம்ம ஸ்கேம் இது. இது வந்து இப்ப பேருக்குலாம் சொல்ல வேணாம், இதுவும் ஒரு பைக்கர் கம்யூனிட்டி தான். இன்ஸ்டால இருக்காங்க, யூடியூப்ல இருக்காங்க, எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த டேட்ல நாங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டைம்ல வந்து இந்த மாதிரி நாங்க ரைட் பண்றோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ரைட் பண்ணலாம், எல்லா மிடில் ஏஜ் எல்லா ரைடர்ஸும் இருக்காங்க, பேக்கப்க்கு கார் வருது. இது வந்து ஒரு பாயிண்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேக்கப்க்கு கார் வருது. பேக்கப் கார் கேள்விப்பட்டிருக்கேன். பேக்கப் கார் வருது, ரைடிங் கியர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு வரும், லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கலான்ற மாதிரி இது ஒரு சினாப்சிஸ்ல போட்டுட்டாங்க. அப்புறம் வந்து நீங்க இந்த இடத்துக்கு வாங்க, அதுக்கு நாங்க காசு இருங்க, அது சூப்பர் கதை. அது என்ன இது சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நானும் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி சொன்னேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி வந்து கூட ரைட் பண்ணணுன்றது ஒரு ஆசை, தனியா ஓட்டணும் தான் ஆசை,
எல்லாரும் கூட ரைட் பண்ணனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், உங்களோட நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எனக்கு கொஞ்சம் கண்டென்ட் தெரிஞ்ச மாதிரி இருக்கும்ன்றதுனால தெரியாத தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி அந்த இதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அப்ப பேர்லாம் கொடுத்துட்டு அப்பதான் உட்காந்து அந்த லிஸ்ட் ரெடி பண்ணி 32 பேர் ஸ்லாட் போட்டு முடிவு பண்ணி ஓகே நம்ம இந்த டைம்ல மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிச்சுட்டானுங்க. அங்கேயே வந்து பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்க வீட்டுல இப்ப இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு நான் கொடுக்குறேன் போனோம். அப்போ வந்து அந்த நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இந்த மாதிரி அதான் பைக் வந்த புதுசுல அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் பட்ஜெட் எல்லாம் போட்டு நான் பிளான் பண்ணி இவ்வளவு பெட்ரோலுக்கு எல்லாம் காசு கிடையாது அது சொல்லிடுவாங்க முன்னாடி, இது எல்லாமே சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறமா சரி ஓகே நான் வந்து வீட்டுல எல்லாம் கேட்டு இந்த மாதிரி இந்த டேட்ல நீங்க எங்கன்னா வெளியே போறீங்களா ஊருக்கு போறீங்களான்னு கேட்டு நான் சம்மரைஸ் பண்ணி எல்லாமே சொல்லிட்டேன். டேட் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா வந்து ஒரு குண்டு ஒண்ணு விழுந்தது. அப்ப காசு எல்லாம் கொடுத்து கேன்சல்லாம் இல்ல, அங்க இருந்து ஒருத்தர் ஹெட் இல்ல பேசினா அந்த இருக்கவங்க வந்து அந்த ஹெட்டு கீழே 4 பேர் பேசினாங்க. ஒருத்தர் கால் பண்ணி நான் இவரு கீழே ரிப்போர்ட் பண்றவர் பேசுறேன், நீங்க இந்த மாதிரி அந்த பேர் கொடுத்துருக்கீங்க, ஆக்சுவலா அங்க 25 ஸ்லாட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அன்னைக்கு வந்த ஆள் வந்து மொத்தம் 32 பேர் வந்த ஆளுங்க எல்லாருமே தான் அப்பதான் ஆன் த ஸ்பாட் அப்பயே பிரிச்சிட்டாங்க. நீங்க இவங்க டீம் எல்லாமே இந்த மாதிரி போலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் ஃபர்ஸ்ட் குரூப் ரைடுன்ற மாதிரி போனேன். எனக்கு இது போகணும்னு ஆசைப்பட்டு போகணுன்ற மாதிரி போய் கேட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லி அதான் 2 நாள் கரெக்டா 3 நாளைக்கு முன்னாடி நான் லீவ் எல்லாம் வர சொல்லிட்டேன். 3 நாளைக்கு முன்னாடி வந்து கால் பண்றான், அதாவது ஹெட் கிடையாது அந்த செயலாளர் கிடையாது, செயலாளர் கீழே இருக்க அல்லக்கை துணை செயலாளர் அல்லக்கை துணை செயலாளர் எல்லாம் கிடையாது நிர்வாகி வந்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்க இவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்களா கூட கேட்கல, இந்த மாதிரி நாங்க ஏற்கனவே ரூம்லாம் புக் பண்ணிட்டோம், ஸ்லாட் எல்லாம் ஃபுல்லு, நீங்க வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஹெட் சொல்ல சொன்னாருன்னு கேட்டதுக்கு இல்லைங்க அவர் நம்பர் இருக்கு, அவர் 2 நாளுக்கு முன்னாடி கால் பண்ணாரு, நான் ஆர்கனைஸ்லாம் ஆயிட்டுனாரு. இல்லையா அவர் சொல்லிருக்க மாட்டாரு, அவர் எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு. சரி ப்ரோ நான் காசு கொடுத்துட்டேன் புக்கிங்க்கு மத்த அங்க ஃபுட்டுக்கு 2. ஆக்சுவலா பார்த்தா அந்த நான் ரூம்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த ரூம் வந்து ஏதோ ஓயா ரூம் தான், 850 ரூபா கூட இல்ல போல, இவங்க ஆன்லைன்ல தான் போட்டிருப்பானுங்க. அதனால சர்ச் எல்லாம் பண்ணி அந்த ஒரு 2 ஹவர்ல எல்லா டேட்டாவும் எடுத்துட்டேன். கும்பலா போறாங்க ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்மளும். சரி ஓகே ஏதோ ஒண்ணு ஏதோ நம்ம கனவெல்லாம் யோசிச்சு இங்க போயிட்டு அங்க போட்டோ எடுக்கலாம், பைக் இந்த ஆங்கிள் வந்து வச்சிருக்கலாம், எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சொன்னா சரி ஹெட்டு கிட்ட கூட நான் கால் பேசுறேன்டான்னு. ஹெட்டு அவரு வந்து ஆக்சுவலா வந்து அவரு இப்பதான் எங்கேயோ போயிருக்காரு, அவரு எங்க போயிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கு, இங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ரைட்ல இருக்காங்கன்ற ஏதோ சொன்னா. சரி ப்ரோ நீங்க காசு எப்ப அனுப்புறீங்கிறதுக்கு நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. நான் போன் பண்றேன், ஒரு நாளைக்கு அப்புறம் போன் எடுக்கல. அதாவது இன்னைக்கு நைட் நான் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், அவன் நாளைக்கு காலைல அவங்க ரைடு கிளம்புறாங்க, அவன் போன் எடுக்கல. இப்ப நான் வந்து எனக்கு குரூப் ரைட் பண்ண எனக்கு பிடிக்காது, ஏன்னா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ற மாதிரி எனக்கு உடஞ்சிருச்சு. இப்போ ஒரு சில மோட்டோ பிளாகர்ஸ் இருக்காங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மோட்டோ பிளாகர்ஸ் வந்து கிராஸ் கண்ட்ரி பண்ணி அவர் இப்போ ஒரு கரேஜே கூட ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட ஒரு பேஷனை ஃபாலோ பண்ணி போயிடுறாரு. ஆனா அந்த மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நடுவில் யாரோ ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ஒரு ரைடர் வந்து ஏதோ ஸ்கேம் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு நிறைய எல்லார்கிட்ட ரைடர்ஸ் காசு ஏமாத்தி ஏதோ பண்ணிட்டான். இல்ல ப்ரோ அவன் எங்க கூட ரைடுக்கு வந்தான் ப்ரோ, பெரிய கதை அது. மணப்பாறை ஆக்சுவலா கேடிஎம் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ப்ரோ மணப்பாறையில எமகா ஷோரூம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேடிஎம் ஷோரூம் வச்சிருக்கேன் அப்படின்ற எங்க கூட வந்தான். நான் தான் ஆக்சுவலா அந்த ரைடர் லீட் பண்ணேன். கேடிஎம் அந்த ஆரஞ்சு டே போவாங்கல்ல கேடிஎம் ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சுல 2016-17ல, அப்ப நான் தான் வந்து லீடரு, நான் தான் எல்லாத்துக்கும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும், அதாவது வர எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு எங்க ஸ்டாப் பண்ண போறோம் அதெல்லாம் சொல்லுவோம்ல, ரைட் பிரீஃப் எல்லாம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்ப அவன் நடுவில் லேட்டா வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நான் வந்து இப்ப வச்சிருக்கேங்க, நான் அவ்வளவு தூரம் போயிருக்கேன், லடாக் எல்லாம் போயிருக்கேன், இந்த வண்டியில போயிருக்கேன், ரைடிங் ஜாக்கெட் கூட இல்லாம வந்தான். ரைடிங் ஜாக்கெட் இல்லையா ப்ரோ, அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் வந்து எனக்கு தேவைப்படையா, நான் பார்த்து ஓட்டிக்கணும் அப்படின்னா. அப்பவே தெரிஞ்சிச்சு. எப்படி ரைட்ல விட்டீங்க நீங்க கேளுங்க, திருச்சியில இருந்து கிளம்பி ஒரு 30 கிலோமீட்டர் போல எங்களை ஒரு 15 பேர் வரும். கடைசியில இருந்து வேகமா 15 பேர் கிராஸ் பண்ணிட்டு நேரா போனான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நாங்க போறோம், கீழே விழுந்து கிடக்குறான். எனக்கு அப்பவே தெரியும் அவனை, இவன் இவ்வளவு பேசுறானே அப்படின்னு. யாருன்னு கேட்டா அவன் எமகா ஷோரூம் வச்சிருக்கான். இவனாட்டே இவன் அவனாச்சே அப்படின்னு எனக்கு அப்பவே மைண்ட்ல எனக்கு இவன் அப்பவே ஸ்கேம் பண்ண வேண்டாம் நம்மள பெரிய ரைடர்னு அப்படின்னு மைண்ட்ல ஓடிச்சு. ஆக்சுவலா அவங்க கிட்ட வந்து எப்படின்னா அது ஃபண்ட் மாதிரி ரைஸ் பண்ணி யாராவது தெரிஞ்சவங்க வாங்குற அப்படின்ற மாதிரி வாங்கி கிரவுட் ஃபண்டிங் மாதிரி பண்ணி ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க.
ஆக்சுவலா அது வந்து ரொம்ப அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ரோ பண்ணாங்க, இதுக்கு மேல நடந்திருக்கு ப்ரோ. கூடவே இருந்து திருடிட்டு போனவங்கலாம் இருக்கானுங்க, போனை திருடிட்டு போனவங்கலாம் இருக்கானுங்க யூடியூபர்ஸ் கிட்டே. ஐயோ அதுவும் ஒரு வீடியோ நான் பார்த்தேன். நான் போன்லாம் நிறைய எடுத்துட்டு இருக்கு, போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டுருந்தாங்க. நிறைய இருக்கு ப்ரோ. நிறைய தோண்ட தோண்ட நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரி கிட்ட நிறைய ஆமா, பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவங்களாம் வச்சுக்கிறதா பெஸ்ட். ஒரு கம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்து இப்போ ஹெட்டுக்கு தெரியாமலே ஒரு சில விஷயம் நான் சொன்ன மாதிரி நான் எனக்கு நடந்த ஒரு டைரக்டான சம்பவங்கள், டைரக்டான குத்தெல்லாம் வந்து ஹெட்டுக்கே தெரியும். நான் 2 நாள் கழிச்சு வரைக்கும், ஏப்பா நீ வரலையாப்பா, இல்லண்ணா நீ 25 தான் அவங்க சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல ப்ரா, 35ன்ற கடைசியிலே வந்து இவங்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைன்ற மாதிரி, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தவங்க யாரும் இறந்துட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் லீவ் கிடைக்கல எல்லான்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டாங்க. அதாவது அங்க வச்சு பேசும்போது அவர் சொன்னும் போது, நீங்க ஆஃபீஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆனா மட்டும்தான் நீங்க இதை அக்செப்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி அவங்க ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் மாதிரி போட்டு ரெடி பண்ணி ப்ராப்பரா வச்சிருந்தாங்க. ப்ரோ நான் 2018 வரைக்கும் ப்ரோ நான் சோலோ தான் ப்ரோ ஓடிட்டு இருந்தேன். யாருக்குமே போனதே கிடையாது, ஒரு 2 பேர் மேக்சிமம். ஆனா குரூப் ரைடு வந்து ஒரு நல்ல ஒரு குரூப் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சுகமே வேற. பயங்கரமா செம்ம ஃபன்னா இருக்கும். அதாவது நம்மள மாதிரி இப்ப கேக்க இருக்காரு, ஜார்கி இருக்காரு, ஜராக்கி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க 2 பேர் மாதிரி இன்னொரு 5 பேர் இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் பைக்கிங்ல யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஜராக்கி கூடயும் போவேன், இப்ப என் ஃப்ரெண்டு இருக்கான், அவங்க கூடயும் நான் ரைட் பண்ணுவேன். ஒரு 8 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், குரூப்ல போனா அந்த மாதிரி எப்படின்றது சாப்பிடுறது எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலஸா ஷேர் பண்ணி பட்ஜெட்ல போற மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிடும். எங்களுக்கு என்ன ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு அடி விழுன்ற போது எனக்கு அந்த விஷயத்துல எப்படின்னா, எப்படி தெரியுமா ப்ரோ, எங்க தலைவன் துணை தலைவன் தொண்டர்னு இருக்கானோ அங்க பிரச்சனை ப்ரோ. அதாவது அந்த ஹைரார்கி பிரச்சனை வரும், யாரு பெரிய ஆளுங்கிற பிரச்சனை வரும். நான் பெரிய ஆளுன்னு கூட பிரச்சனை இல்ல ப்ரோ. இல்ல பேசிக்கா அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். என் கிளப்ல எப்படி தெரியுமா ப்ரோ, யாருமே ஹெட் கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு வந்து நீ பொறுப்பெடுத்து ரூம் ஃபிக்ஸ் பண்றியா, ரூம் ஃபிக்ஸ் பண்றதுமே ப்ரோ இந்த மாதிரி நான் ஒரு ரூம் போட்டிருக்கோம், இங்க இவ்வளவு பட்ஜெட் அப்படி கிடையவே கிடையாது. ரூம் ஃபிக்ஸ் பண்ண போறப்பே குரூப்ல எல்லாத்துக்கும் அமிச்சிடுறது, இது ஓகேவா இல்ல இது ஓகேவா இது ஓகேவான்னு எல்லாத்தையும் அமிச்சிடுறது. அமிச்சிட்டு அவனே ரூம் புக் பண்ண சொல்ல மாட்டோம். இதுல இந்த ரூம் ஓகேவா, டே நீ இந்த ரூம் புக் பண்ணு. அப்பதான் அவனுக்கு தெரியும் எவ்வளவு காசு நிஜமா ஆகுது அப்படிங்கிறது. ரூம் சஜஸ்ட் பண்றது ஒரு ஆளா இருப்பான், ஆனா புக் பண்றது ஒரு ஆளா இருப்பான். ஓகே. சோ அப்பதான் வந்து இந்த மாதிரி நிறைய பார்த்ததுனாலதான் இந்த மாதிரி வராம எப்படி குரூப் ரன் பண்றதுன்னு எனக்கு பர்சனலா ஒரு சஜஷன் கொடுப்பேன் எல்லாத்துக்கும். அவன் ரூம் சஜஸ்ட் பண்ணட்டும், நீ புக் பண்ணு. ரூட் பிளான் ரூட் டெஸ்டினேஷன் அவன் பிளான் பண்ணிட்டோம், ரூட் நீ பிளான். ரூட்லயே சண்டை வரும் ப்ரோ. நான் இந்த வழியா சொன்னேன், நீ அந்த வழியா போனேன், நான் இந்த வழியா போனா சீப்பா போயிருக்கலாமே, இல்ல இந்த வழியா போனா பட்ஜெட் கம்மியா இருக்கும், ஏன் அந்த வழியா போனா நிறைய குரூப்ல பிரச்சனை வந்து பாத்திருக்கேன். ஓகே. சோ அதையுமே அப்படிதான் எல்லாத்தையும் கேட்டுட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளம்புறதே இங்க இருந்து. முன்னாடியே புக் பண்ணியாச்சு, 30 ஸ்லாட் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஏன் அப்படி வருதுன்னா, யார்ட்டுமே கேட்கறது கிடையாது எத்தனை பேருன்னு. மணி மைண்டா பண்றதுனாலதான் 30 பேரு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பேசி வச்சிருவானுங்க ஒரு ரூம்ல 25 ரூம் தான் தருவேன் அப்படின்ட்டுருவானுங்க. 25 ரூமா, ரூம் 1500 ரூபாயா, நீ எனக்கு 1200 ரூபாய் கொடுன்னு ரூம் காரன் சொல்லிடுவான். சோ ஒருத்தருக்கு 300 ரூபாய் ப்ராஃபிட். அந்த 30 பேரை தாண்டறப்ப அவன் தரமாட்டான். நீங்க இன்னொரு 10 புக் பண்ணாதான் உனக்கு அந்த ப்ராஃபிட் தரேன் அப்படின்ட்டுருவான் ரூம் காரன். சோ இது ஏன் எனக்கு தெரியுதுன்னா, இன்னொரு ஒரு கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு பொண்ணு வந்து ஒரு இது பண்ணுச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு டிராவல் இது பண்ணப்போ என்ன கூப்பிட்டுச்சு, நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்பான்சர் பண்ணிடுறோம், ஃபியூல் ஸ்பான்சர் பண்ணிடுறோம், ரூம் ஃபுட்டு கிட்டு எல்லாத்தையும் ஸ்பான்சர் பண்ணிடுறோம், நீங்க நான் கூட்டு ஒரு 10 பேர் லீட் பண்ணி கூட்டுவாங்க, ஏன்னா எனக்கு வந்து பைக்கிங் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் அந்த பொண்ணுகிட்ட பேசினாங்க, பேசி நீங்க எல்லாத்தையும் கைட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு 8 பேர் ஆல்ரெடி வச்சிருந்தாங்க, நான் ஒரு 4 பேரை கூட்டு வந்தேன். சோ நம்ம என் கூட எனக்கு சப்போர்ட்டிவா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு 4 பேர் கூட்டு வந்தேன். 3000 ஃபிக்ஸ் பண்ணோம். 3000 ஃபிக்ஸ் பண்ணானுங்க. 3000 ரூபாயில அவனுங்க சொன்னது ஒண்ணு, நடந்தது வேற. சீற்றங்கள் வேற. என்ன ப்ரோ 3000 ரூபாயில என்னென்னலாம் கவர்ட் ஆன் லைக் 3000 என்னன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து மூணார் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இன்க்ளூடட் 3000 ரூபாயில டே ரைட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. சோ ரோட்ல போறப்ப கேட்டுட்டாங்க இந்த கடையில சாப்பிடலாமா, அதெல்லாம் கரெக்டா தான் கேட்டாங்க. அங்க வந்து பயங்கரமான காத்து, அதனால டென்ட் ஸ்டே மூணார்ல கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஹோட்டல்ல தான் தங்க வச்சாங்க. அது வரைக்கும் கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காந்தலூர் போறப்பதான் பயங்கரமா சொதப்பி 500 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லி யாருக்குமே ரிட்டர்ன் பண்ணாம ஒரு மாதிரி என்கிட்ட கையில காசு வாங்கி ரூம் போட்டு, எனக்கு தெரிஞ்சவன் மூலியமா தான் அந்த பொண்ணு பேசுனதுனால எனக்கு அந்த 10,000 வாங்குறதுக்கு 2 மாசம் கஷ்டப்பட்டேன். 10,000 ஒரு மேட்டர் இல்ல,
இருந்தாலும் நம்ம நம்பி அந்த 10,000 கொடுக்கும் போதுதான் ஏமாந்து நம்மகிட்ட போறப்பதான் கடுப்பு வரும் நமக்கு. இல்ல இப்ப உங்களை லீட் பண்ணி உங்களுக்கு கீழே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வராங்கன்ற போது அது உங்களோட நேமே அஃபெக்ட் ஆகுற மாதிரி எனக்கும் நேம் இருக்குல்ல, கரெக்ட், அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதனால நான் தான் பேசினேன், டேய் இந்த மாதிரி நான் ஒரு 5 பேர் கூட்டு வந்திருக்கேன், நீ மத்தவங்களுக்கு வந்து நீ ரிட்டர்ன் பண்றீங்களோ இல்லையோ தெரியாது, எனக்கு நீங்க சொன்னது எதுவுமே நடக்கல, நீங்க சொன்னதுபடி நடந்து அது நல்லா இருக்கோ இல்லையோ, நீங்க சொன்னது மாதிரி பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல, டென்ட் ஸ்டேன்னு சொல்லி டென்ட் ஸ்டே தங்க வச்சிருந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும், நல்லாவே அடுத்த விஷயம். டென்ட் நல்லா இருக்கு, டென்ட் கிழிஞ்சிருக்கு, அது அதுக்கு அடுத்தது. டென்ட்டே நீங்க தங்க வைக்கல, நார்மல் ரூம் தான் நீங்க தங்க வச்சேன், நீ உங்களால எவ்வளவு பண்ண, அது நான் சொல்லல 500ன்னு, நீங்க எவ்வளவு ரிட்டர்ன் பண்ண முடியும் நான் கேட்டேன். 500 சொன்னாங்க. என் கூட வந்து ஒரு 5 பேர் ரிட்டர்ன் பண்ணீங்க, ஏன்னா அவங்க என்ன கொஸ்டின் பண்ணுவாங்க, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அவங்க என்ன நீங்க மத்த யாரோ எனக்கு தெரியாது, அது நீங்க டைரக்டா டீல் பண்ணி அவங்க கேட்டாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட கொடுக்க போறீங்க. அவங்க யாருன்னு முன்ன போய் நான் பார்த்தது கிடையாது, உங்களோட ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் மூலியமா வந்தவங்க, அவங்க என்ன நம்பி வந்தவங்க, இவங்க இத்தனை பேர் நான் கூட்டம் வந்திருக்கேன், உங்களுக்கும் அவங்க மூலியமா ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ அதை வந்து நீங்க எனக்காக ரிட்டர்ன் பண்ண சொல்லி இன்ன வரையும் கொடுக்கவே இல்லை, அவங்க ஓகேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை இன்ன வரையும். அந்த இந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ்ல அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி பிரைவேட் ரைடிங் கிளப் தான் ப்ரோ பெஸ்ட். அதாவது தனியா ஒரு 10 பேர் தான் இருப்பானுங்க, ரைட்னா ஒரு 7-8 பேர். எனிதிங் மோர் தென் 10 இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் ரைடிங்ல. ஆமா, எங்களுக்கு எனிதிங் மோர் தென் 3னால எங்களுக்கு டேஞ்சரஸ் தான். அவ்வளவுதான், 3னால நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி சொல்றது, ஒரு நம்ம பிளான்ல ஒண்ணு வந்திருப்போம். இப்ப என்னோட ஒரு வியூ வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்ப சாராக்கியோட வியூ வந்து சும்மா இந்த இடத்துல போனா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடம் இருக்கு, வாங்க இதுக்குள்ள வண்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி போகும். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேர்லாம் பின்னாடி அவங்க 2 பேர்லாம் வரமாட்டாங்க. அதாவது இப்ப நாங்க ரைட் பண்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமே என்னன்னா, 5 நாள் வேலை செய்யறோம், 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், 2 நாள் எங்கன்னா போயிட்டு வரலாம், ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ஃபண்டு அதுக்குன்னு ஒதுக்கி ஒரு பிளான் பண்ணி ஒரு ப்ராப்பர் அட்டைன்மெண்ட்ல போகணுன்றதுதான் ஒரு கோலு. அதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் நாங்க ஆசைப்படுறது, குரூப்பா போலாம், நானும் அப்படிதான் ஆசைப்பட்டேன், நிறைய பேர் கூட போறோன்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணலாம். ஆக்சுவலா பார்த்தா அந்த கார்னரிங் மைண்ட் செட்ல வந்து அவனுக்கு தான் அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க தான் இருப்பானுங்க. ஆமா, இப்போ நம்மளே அந்த கம்யூனிட்டி தள்ள விட்டுறோம். அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம தனியா எடுத்து கொண்டு போக வேண்டியதானே, நம்ம ஒரு தனியா போறதுதான் பெஸ்ட். என் ஃப்ரெண்டுமே தனியா தான் போயிட்டு இருக்கான். அவன் தனியா ஒரு ஐ திங்க் இங்க ஆரம்பிச்சு வர்க்கலா அந்த இது வரைக்கும் போயிட்டு அந்த சி வியூ ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணிருக்கான். சோ அந்த மாதிரி ஒரு a bad companion is more worse than no companion. அந்த மாதிரி மொக்க கம்பெனி இருக்கு, நம்ம தனியாவே போறலாம்டா அப்படிங்கிற மாதிரி. தனியா போனோம் அப்படின்றதுல வந்து ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, நான் நினைக்கிற நேரத்துல என்னால வண்டி ஓட்ட முடியும், எனக்கு நினைச்சா நான் தூங்குவேன், நான் நினைச்சா இங்க நேரத்துல சாப்பிடுவேன், யாருக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், எனக்காக நான் செலவு பண்ணிட்டு நான் கரெக்டா போயிட்டு வரேன்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட இருக்கும். அவ்வளவுதான். யார் காசு எனக்கு வரல, என் காசு யாருக்கு. இது வந்து மோஸ்ட் ஓவர் இப்ப நம்ம பேசின பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த நீங்க ட்ராக் பத்தி பேசுனீங்க. ஸோ அதுல எனக்கு அவ்வளவா தெரியாது. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அது ஒரு சில பாயிண்ட் எனக்கு தெரியும். ஸோ அகாடமியில ஜாயின் பண்றதுக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலிங்கா இருந்தது. ஸோ அப்புறம் நீங்க போன எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க பைக்கிங் சூஸ் பண்ணது, அதுல நடந்த ஏமாற்றங்கள், ஸ்கேமு, அதை பத்தி நிறைய நாங்களும் பேசியிருக்கோம். இந்த கான்வர்சேஷன் சொல்றது கான்வர்சேஷன் எப்படி இருந்தது? எனக்கு பாட்காஸ்ட்ங்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து எனக்கு இது எப்படி இருக்குன்னே தெரியாது. நீங்க தான் எனக்கு வந்து சொன்னீங்க இப்படிதான் ஓப்பன் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. நல்லா இருந்துச்சு. பக்கத்துல உட்காந்து ஒரு 3 பேரு ஒரு பெஞ்சில உட்காந்து இந்த காம்பவுண்ட் சொத்துல உட்காந்து ரோட்டை பார்த்து போறோம் வரவனாச்சு மொபைலுக்கு ஜாலியா பண்ணிட்டு பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா பாட்காஸ்ட் எப்படிதான் இப்ப நம்ம ஒரு 3 பேர் 3 ஒரு டைரக்ஷன்ல இருக்கோம். அதாவது பாட்காஸ்ட்னா வந்து இதுக்கு ஏன்னா இப்போ வர ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு, இதுல ஃபியூச்சர் இருக்குனால நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து ரிமோட்ல கம்யூனிகேட் பண்ணி பேசுறோம். ஆனா ஒரு சில பாட்காஸ்ட் வந்து ப்ரொஃபஷனலிஸ்டிக்கா வந்து ஒரு மைக் வச்சு ப்ராப்பரா 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க சொல்றபடி உட்காந்து பேசிப்பாங்க. 2மே ஒரே ஃபீல்னஸ் தான் அது கொடுக்கும். அதாவது நாங்க பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 எபிசோட்ஸ் போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எபிசோடும் ஏதோ நாங்க டெவலப் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அதுவும் கொஞ்சம் வரும்னு பார்ப்போம். ஏன்னா பைக்கிங் வந்து நாங்க பைக்கிங் பத்தியும் பேசியிருக்கோம், அது நாங்க அப்லோட் பண்ணல. இது இப்ப நாங்க இப்ப ஒரு சில பாயிண்ட் பேசுறது எல்லாமே வந்து பெருசா பேசி பெருசா தாக்கியிருக்கோம், அவ்வளவுதான். ரோட்ல நிறைய விஷயம் எனக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. நமக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா, நம்ம கூட இருக்கவங்க மட்டும் தான் அப்படி பண்றானுங்களா நான் யோசிச்சேன். அந்த ஸ்பைடர்மேன் எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு. ஸ்பைடர்மேன் மீன் தான் 5 ஸ்பைடர்மேன் அந்த மாதிரிதான் எல்லா இடத்துலயும் உலகம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு போல. அதாவது எப்படி சொல்றது, இப்போ அதேதான் இப்போ ஒரு கம்யூனிட்டின்னு ஒண்ணு எடுத்துட்டா
ஒண்ணு இருந்தா எல்லாருமே லோயர் எண்ட்ல இருந்துடணும், எல்லாருமே ஹையர் எண்ட்ல இருந்துடணும். அவ்வளவுதான். ஒருத்த முடிவு எடுத்தா அந்த முடிவு எல்லாருக்குமே அக்செப்டன்ஸ் தான் ஆகும். கீழே வந்து யாருமே முடிவு எடுக்க வேணாம், நம்ம போற ஃப்ளோல போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கம்யூனிட்டி வந்து எனக்கு இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு தலைவன் சொல்லி முடிவு எடுக்கிறதுன்றது வேற, ஒரு லோயர் எண்ட்ல இருக்கு எல்லாரும் சொல்ற முடிவு வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்றதுன்றது வேற. சோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து இந்த மாதிரி யாராவது டெக்னிக்கலா நமக்கு வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். நமக்கு ஏதாவது விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிறது ஆசை எனக்கு பயங்கரமா இருக்கும். ரொம்ப நீங்க டெக்னிக்கலா கான்டாக்ட் பண்ணலாம், நாங்க ஜாராக்கியோட ஐடியா நாங்க குடுக்குறோம், ஒரு பர்சனல் ஐடி குடுக்குறேன், அவர் பேசுவார். அவர் என்கிட்ட பைக் பத்தி பேசணும் ரொம்ப சொல்றேன், நாங்க பேசிட்டோம். ஆனா எங்களுக்குள்ள பேசின விஷயம் வேற. இப்ப நீங்க தெரிஞ்சு எனக்கு மோட்டோ ஸ்போர்ட்ல வந்து எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு VR46 கூட தெரியாது, எனக்கு MM93 தெரியும். ஏன்னா அந்த வண்டி ரெப்சால், எனக்கு ரெப்சால் வண்டி இப்படிதான் இருக்கும், சரி கொடுத்தா ஓட்டலாம் ஜாலியா இருக்கும் அப்படின்ற. நான் வந்து ஒரு பெரிய கேசி ஸ்டோன் ஃபேனர், நான் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டோனரோட பயங்கரமான தீவிரமான ஃபேன், வெரி பிடிச்ச ஃபேன். அதாவது ராசிக் அப்புறம் ஸ்டோனர் பெட்ரோசா, இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரைடர்ஸ். எனக்கு சரியான ரைடர்ஸ் ப்ரோ. அந்த லகுனா சீக்கர் எல்லாம் ஓட்டுவாங்க பாருங்க, ரோசி வெர்சஸ் ஸ்டோனரோட லைஃப் என் லைஃப் ஒரே மாதிரி ப்ரோ. ஸ்டோன் லைஃப் என் லைஃப் ஒரே மாதிரி. அவனும் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ரேசிங் அவுட்டா, நானும் ரேசிங் அவுட்டா. அதெல்லாம் வந்து ரொம்ப பொருத்தங்கள் இருக்கு. கண் கலங்கிடுச்சு ப்ரோ அவர்லாம் ரேசிங். எனக்குலாம் வந்து ப்ரோ இந்த எல்லாரும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்றான்னு சொல்றப்பலாம் எனக்கு சிரிப்பா வரும். அவனை பாடுறா ரேசிங்க விட்டுருக்கான்டா, அவன் வேர்ல்டுல பெஸ்ட் ரேசர்ரா அவன் பாரு ஒய்ஃபுக்காக விட்டுருக்கான், அவனா எங்க நீ எங்கடா அப்படி ஒரு. ஏன்னா அந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் யாருக்குமே கிடைக்காது. மோட்டோ ஜிபிக்குள்ள போறதெல்லாம் வந்து ஒரு வரோங்கிற மாதிரி. மோட்டோ ஜிபி F1 ரேஸ் எல்லாம் வந்து ஒரு வரம். கிரிக்கெட் வந்து கனவு அது ப்ரோ. கனவுலாம் எனக்குலாம் அது நடக்கவே நடக்காது. என்னால போய் பிட்ஸ்குள்ளே போய் பாக்குறதே ஒரு பெரிய கனவு நமக்குலாம். நம்ம வந்து நான் மலேசியா ஜிபி ஒரு அடி போனேன்.